வணக்கம் மக்களே. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம்? டிடிவி தினகரன் குறித்து ஆர்பி உதயகுமார் பேட்டியளித்ததை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கொடுநாடு கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் குறித்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் பல்வேறு பரபரப்பு தகவல்களை நேற்று 6/11/2025 செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் மதுரையில் இன்று 7/11/2025 செய்தியாளர்களை சந்தித்து பேசியுள்ளார். அப்போது அவர் டிடிவி தினகரனுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில், உங்களை நம்பி 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு இன்றைக்கு அரசியல் ஆதரவற்றவர்களாக, அரசியல் அனாதைகளாக அடையாளம் இழந்து நிற்கிறார்களே, அது பற்றி ஏதேனும் நீங்கள் சிந்தித்தது உண்டா? உங்களை நம்பியே வாழ்க்கையில் அர்ப்பணித்தாரே சென்னையில் வெற்றிவேல் அவர்கள், மேலூர் தொகுதியிலே மேலூர் சாமி ஆகிய இருவரும் இந்த மண்ணை விட்டு மறைந்து விட்டார்களே, அவர் தியாகத்தை பற்றி என்றைக்காவது நீங்கள் சிந்தித்தது உண்டா? அதற்காக நேரம் ஒதுக்கியதான் உண்டா? அது பற்றி தொண்டர்களிடத்திலே பேசியதாவது உண்டா? அவர்களுடைய தியாகத்தை பற்றி நீங்கள் சொன்னதுதான் உண்டா? இன்றைக்கு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலாருக்கு வாரிசை போல டிடிவி தினகரன் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் கட்சியையும் ஆட்சியையும் அபகரிக்க அவர் திட்டம் தீட்டினார். இதுதான் உண்மை. டிடிவி தினகரன் அவருடைய பருப்பு எடப்பாடி பழனிசாமி இடத்திலே வேகவில்லை. இதுதான் உண்மை. அதனால்தான் இன்றைக்கும் இன்னும் ரொம்ப கொச்சையாக சொல்கிறேன், கட்சியை ஆட்டையை போடதான் பார்த்தார். அவரால் அது முடியவில்லை. அந்த விரக்தியின் வெளிப்பாடாக, அந்த வேதனையின் வெளிப்பாடாக, அந்த இயலாமையின் வெளிப்பாடாக இன்றைக்கு வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறார். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம்? எதை வேண்டுமானாலும் பேசலாம் அப்படி என்கிற மாதிரி அவர் மீது ஜெயலலிதா 10 ஆண்டுகள் நடவடிக்கை எடுத்ததினால் மனநல பாதிக்கப்பட்டு விட்டாரோ என்ற ஒரு கவலை அவருடைய தம்பிமார்களான எங்களுக்கெல்லாம் ஏற்பட்டுள்ளது. எப்படி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் பேசுவாரோ அப்படி பேசுகிறார். ஏனென்றால் ஜெயலலிதா அவரை 10 ஆண்டு காலம் தனிமைப்படுத்தி வைத்திருந்தார். தனிமை சிறை போன்று. ஆகவே அவரோடு உடன் பிறக்கவே இல்லை என்ற கவலை எங்களுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட தம்பிமார்களான நாங்கள் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டு பொது வாழ்க்கையிலே இப்படி ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டு விட்டதோ என்கிற மிகப்பெரிய கவலை எங்கள் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இப்போது அவர் பேசுகிறார் கொடநாடு வழக்கு பற்றி. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிற போது கொடநாடு வழக்கு தொடர்பாக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அது குறித்து சட்டமன்றத்திலே மிகப்பெரிய நீண்ட விவாதம் நடைபெற்றது. அது சட்டசபையின் பதிவில் இருக்கிறது. இவர் சட்டசபைக்கு வந்தது இல்லை, வந்தாலும் இருக்கிறது இல்லை. அதனால் சட்டசபை பதிவுகளை படித்துவிட்டு வேண்டுமானால் அவர் இது குறித்து பேசலாம். அவர் என்ன சொல்கிறார்? எம்எல்ஏக்களை பற்றி, அமைச்சர்களை பற்றி, தண்டவாளங்களை பற்றி, வண்டவாளங்களை பற்றி, அவருடைய லேலைகளை பற்றி, உளவுத்துறை கொடுத்தது எல்லாம் உத்தமபுத்திரன் படித்து கிழித்து போட்டாராம். எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான, ஒரு சிறுமைப்படுத்துகிற ஒரு எண்ணம் என்று பேசியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.